உங்களை பற்றியோ கட்சியினுடைய நிர்வாகத்தை பற்றியோ எதையுமே குறை சொல்லல. அவங்க குறை சொல்றதெல்லாம் சீமான் அவர்களை பற்றி தான். அவர் கார்ல போறது பெட்ரோல் யார் கொடுக்குறா, அவர் சம்பாதிக்கிற அந்த மாதிரி ஒரு அவர் சம்பாதிக்கவே இல்லையா? டோன் எடுத்துட்டு போயிடுறாங்களா? அவர் சம்பாதிக்கவே இல்லையா? அவர் படங்கள்ல நடிக்கலையா? அவர் சேமிச்சு வச்ச காசு இல்லையா? இல்ல அவருக்குன்னு உறவினர்கள் இல்லையா? இல்ல அவங்களுக்குன்னு சொத்து பத்து இல்லையா? இதெல்லாம் கேள்வியா இருக்குதுல்ல. அப்ப விஜய் அவர்களை பத்தி நாம தனிப்பட்ட முறையில கேள்வி கேட்கலாமா? தனிப்பட்ட முறையில அவரே தனிப்பட்ட ஒழுக்கங்களை பற்றியோ, தனிப்பட்ட அவர் வந்துட்டு கார் வச்சிருக்கிறத பத்தியோ, வீடு வச்சிருக்கிறத பத்தியோ, அதுக்கு வரி கட்டுறத பத்தியோ நம்ம கேள்வி எழுப்பலாமா? இந்த கேள்விகள் நாங்க எழுப்பல. இல்ல, நீங்க கட்சி நடத்துறீங்க, அந்த கட்சியினுடைய கொள்கையின்படி தான் நாங்க கேள்விகள் எழுப்புறோம். நீங்க திரள் நிதின்னு எங்களை திட்டுறீங்க அப்படின்னா நாங்க பெருமையா காலரை தூக்கிட்டு சொல்லிப்போம், ஆம் நாங்கள் மக்கள் பணத்துல தான் செய்யறோம் அப்படின்னு. அவன் கார் வச்சுட்டு வேன் வச்சுட்டு அங்க இருந்து வர்றான்ல, அதெல்லாம் யாரோட செலவு? அந்த புரிதலே இல்லாம தான் பேசிட்டு இது. இந்த புரிதல் இருந்திருந்தாக்க அவங்க திரள் நிதியை பத்தி அவங்க வந்துட்டு விமர்சிக்கவே மாட்டாங்க. விமர்சிக்கிறது நாங்க நடக்க எங்களை திரள் நிதினு சொன்னா, நான் திரும்பவும் சொல்றேன், காலரை தூக்கிட்டு பெருமையா சொல்லுவோம், ஆம் நாங்கள் திரள் நிதியில தான் கட்சி நடத்துறோம், ஒரு தனிப்பட்ட பெருமுதலாளிகளுக்கு நாங்கள் அடிமையாக இல்லைங்கிறத தெளிவாக சொல்லுவோம்.